ஆஹா! கிளம்பிட்டாங்களே! அலறுது அறிவாலயம்! தாவேகா வலையில் சிக்கிய திமிங்கிலங்கள்! அதிமுகவில இருந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் தாவிட்டு வர்றது எடப்பாடி பழனிசாமிய கடும் அதிருப்தியில ஆழ்த்தி இருக்கக்கூடிய அதே நேரத்துல திமுக தலைமையும் அதிர்ச்சியில தான் இருக்குது. காரணம், சென்னையில முக்கிய நிர்வாகிகளா கருதப்பட்ட ஆயிரம் விளக்கு ரவி, முன்னாள் எம்எல்ஏ கலைராஜன், திருவள்ளூர் குமரன், ஜெகத் ரட்சகனோட மகன் சந்தீப் இவங்க எல்லாருமே தமிழக வெற்றிக் கழகத்துல இணைஞ்சிருக்கிறது ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 2026 தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. 10ல இருந்து 15 சீட்டுகள் கிடைச்சாலே பெரிய விஷயம் தான் அப்படின்னு விஜய குறைச்சு மதிப்பிட்ட நிலையில 108 தொகுதிகள ஜெயிச்சு தமிழகத்தோட தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு தாவேகா. ஆட்சி அமைக்க போதிய இடங்கள் கிடைக்கல அப்படின்னு விஜய் அலைக்கழிக்கப்பட்டாலும் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல் மாதிரியான கட்சிகளோட ஆதரவோட ஆட்சியை பிடிச்சிருக்காரு. ஆட்சி அமைச்ச பின்னாடி விஜய்க்கு நாளுக்கு நாள் ஆதரவு அதிகரிச்சுட்டு வருது. திமுக கூட்டணியில இருந்த மதிமுக விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. எம்எல்ஏக்கள் இல்லாட்டியும் கூட மேலும் சில கட்சிகளும் விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாட்டுல தான் இருக்காங்க. காரணம், வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல பெருவாரியான இடங்கள்ல போட்டியிடலாம் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம இடைத்தேர்தல்கள்ல அவங்களோட கட்சியினரை நிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய முடிவுல சில கட்சிகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இதனால வரும் காலங்கள்ல விஜய்க்கு ஆதரவு அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, அதிமுகவை மெல்ல மெல்ல சாச்சிட்டு வருது தமிழக வெற்றிக் கழகம். 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு அந்த கட்சியில இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட அளவிலான நிர்வாகிகளும் கட்சி தாவி வர்றது அதிமுகவை நிலக்கொலைய வச்சிருக்கு. இன்னொரு பக்கம் சத்தமே இல்லாம திமுகவுல இருந்தும் ஏராளமான நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழகத்துல இணைஞ்சிட்டு வராங்க. ஏற்கனவே நூற்றுக்கணக்கான ஒன்றிய செயலாளர்கள் சத்தமே இல்லாம தமிழக வெற்றிக் கழகத்துல இணைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில ஏராளமான மாவட்ட செயலாளர்கள் இப்போ பணிகளை மேற்கொள்ளாம சுணக்கமா இருக்காங்க. அதே நேரத்துல நகரப்பகுதி, வட்ட அளவிலான நிர்வாகிகள், கவுன்சிலர்கள், ஒன்றிய செயலாளர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துல இணைஞ்சிட்டு வராங்க. இதுக்கிடையில திமுக குடும்பத்துக்கு நெருக்கமான முன்னாள் அமைச்சர் ஜெகத் ரட்சகனோட மகனான சந்தீப் தமிழக வெற்றிக் கழகத்துல இணைஞ்சிருக்கிறது அறிவாலய வட்டாரங்களை கலங்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னையோட முக்கிய நிர்வாகிகளா கருதப்பட்ட ஆயிரம் விளக்கு ரவி, சாமுவேல், மகளிர் அணி சௌமியா, முன்னாள் எம்எல்ஏ கலைராஜன், திருவள்ளூர் குமரன் உள்ளிட்டோரும் தமிழக வெற்றிக் கழகத்துல இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருத்தரும் தமிழக வெற்றிக் கழகத்துல இணைய பேசிட்டு வரதா வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் அந்த கட்சி தலைமைய அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. ஏற்கனவே அதிமுகவில இருந்து தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி பல பேர் போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில இப்போ திமுகவிலையும் இந்த கட்சி தாவல் நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கிறது அந்த கட்சி தலைமைய அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கிறதா சொல்றாங்க அறிவாலய நிர்வாகிகள்.